கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து நாம் தியானிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம், அதில் 1 to 4 வரை நான் வாசிப்போம். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, துதிக்கிறோம். கர்த்தருடைய கரங்கள் இந்த வார்த்தைகளை எல்லாம் அப்பா சமூகத்தில் வைக்கிறோம். தேவாவியானவரே, இந்த வார்த்தை பகுதியிலே நீர் எங்களோடு இடைபடுவீராக. வந்திருக்கிற பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக. இந்த வேதத்தின் அர்த்தங்களை எங்களுக்கு கற்றுத்தருவீராக. உம்மை நாங்கள் அழைக்கிறோம். ஆமென். எல்லா மகிமையும் கர்த்தருக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கொர்நேலியுங்கிற ஒரு மனிதன், அவன் ஒரு 100 மிலிட்ரி மனிதனுக்கு ஒரு தலைவராக இருந்தான். இந்த கொர்நேலியு குறித்து நாம் நிறைய காரியங்களை நாம் பார்க்கலாம். இந்த கொர்நேலியு குடும்பத்தோடு அவன் தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். அல்லேலூயா. கொர்நேலியு அவன் அதிலே பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்தவன், தர்மங்களை செய்தவன் என்றெல்லாம் நிறைய இருக்கிறது. ஆனால் இந்த கொர்நேலியுனுடைய காரியம், அவன் வீட்டார் அனைவரோடும் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஒரு குடும்ப தலைவன் அந்த கொர்நேலியு. அவன் குடும்பத்தோடு, அதாவது மனைவி பிள்ளைகளோடு தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கொர்நேலியு ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறதுக்கு முன்னே அவன் ஏழையாயிருந்தானா இல்லை பணக்காரனாக இருந்தானா என்றெல்லாம் நாம் அங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் கொர்நேலியு ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அநேக யூதர்களுக்கு ஆலயத்தை கட்டி கொடுத்திருந்தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கொர்நேலியுவுக்கு நிறைய நண்பர்கள் இருந்தார்கள். ஆக அநேகருக்கு அவன் உதவி செய்கிற ஒரு குடும்பமாக இருந்தான். கொர்நேலியு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிறைவான ஒரு மனிதனாக கொர்நேலியு இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற அந்த அவன் இத்தாலி தேசத்தில் அவனும் ஒரு 100க்கு அதிபதியாக இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபிக்கிறதுக்கு முன்னே அவன் வசதி உள்ளவனாக இருந்தானா இல்லை ஜெபம் பண்ண பின்னாடி வசதி வந்ததா என்று நாம் வேதத்திலே சொல்லப்படவில்லை. ஆனால் அவன் ஒரு நல்ல அவன் வசதி உள்ளவனாக, அவன் ஸ்தோத்திரம் ஆலயங்களை கட்டி கொடுக்கிறவனாக, நன்மை செய்கிறவனாக, தர்மங்களை பண்ணுகிறவனாக அவன் இருந்தான். அல்லேலூயா. நான் நேற்று பகல் முழுவதும் ஆண்டவர் சமூகத்திலே இருந்து இந்த தேவனுடைய வார்த்தைக்காக நான் அப்படி இருப்பேன் கடவுள் சமூகத்திலேயே. அப்படி நான் இந்த வசனத்தை நான் என்னுடைய செய்தி டைரியில் எழுதிட்டு இந்த கொர்நேலியு காரியத்தை, ஒரே ஒரு வசனம், கொர்நேலியு தன் வீட்டார் அனைவரோடும் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று எழுதிட்டு, அப்புறம் கொஞ்சம் யோசித்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு 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 2-3 செகண்டில் அப்படி கண்ணை லேசாக சொக்கிருச்சு. கடவுள் என்னிடத்துல சில நேரத்தில் லேசாக கண்ணை அயரும் போது ஆண்டவர் என்னோடு பேசுவார். அல்லேலூயா. அப்படி நான் நிறைய காரியங்களை ஊழியத்தில் நான் பார்த்துருக்கிறேன். அப்படி லேசாக கண்ணை அயரும் போது ஒரு சத்தம் கேட்குறது. அவன் ஜெபம் என்பது ஒரு பெரிய பொக்கிஷ சாலை. அல்லேலூயா. இந்த ஜெபத்தின் மூலமாக ஒரு பெரிய பொக்கிஷத்தை அடையலாம். ஜெபம் என்பது ஒரு பெரிய பொக்கிஷ சாலை. இந்த ஜெபத்தின் மூலமாக ஒரு பெரிய பொக்கிஷத்தை அடையலாம் என்ற ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். இது பரிசுத்த ஆவியானவர் செய்கிற ஒரு ஊழியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக இந்த தம்பி, டே அங்கே உட்கார, அவனை நடமாட விடுவாதிய உட்காரா. ஆக இந்த ஸ்தோத்திரம் ஜெபம் என்பது ஒரு பெரிய பொக்கிஷம். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்,
இது தேவனை நோக்கி ஜெபிக்கிறது தானே, இது எப்படி ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கு? அல்லேலூயா. இந்த பொக்கிஷ சாலை, கடவுளுடைய சத்தம் ஜெபம் என்பது ஒரு பெரிய பொக்கிஷ சாலை அப்படின்னுங்கிறத நான் வேதத்துல அவன் தேடும் போது, அவன் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது என்றெல்லாம் பைபிள்ல வசனம் இருக்குது. பொக்கிஷம், பொக்கிஷ சாலைன்னு சொல்றத எங்க தேடி பார்த்தா, உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிப்போம். அதுல அந்த வார்த்தை இருக்கிறது. வாசிங்க. 28 உபாகமம் 12வது வசனம் பாருங்கள். அந்த வசனம் சொல்லுகிறது, உபாகமம் 28:12, ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-14 வரை நிறைய ஆசீர்வாதங்களை குறித்து எழுதியிருக்கிறது. 14க்கு கீழே நீ அந்நிய தெய்வங்களை வணங்கினா உனக்கு என்னெல்லாம் சாபம் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த உபாகமம் 1-14 வரை உள்ள ஆசீர்வாதத்துக்கு ஒரு நல்ல ஒரு பலனான ஒரு வசனம் என்னன்னா 12வது வசனம். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை தேவன் திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. வானம் திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் தமது ஆசீர்வாதத்தை உண்மையில் வரிசிக்க பண்ணுவார் என்றெல்லாம் பைபிள்ல வசனம் இருக்கிறது. ஆக ஆண்டவர் சொல்லுகிறது, வார்த்தையினுடைய அந்த கருத்து என்னன்னா, ஜெபம் பண்ணும் போது தேவன் வானம் திறந்து தம்முடைய ஆசீர்வாதத்தை தம்முடைய பிள்ளைகள் மேல ஊற்றுகிறார். அல்லேலூயா. ஆக ஜெபம் என்பது, கடவுளை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் என்பது ஒரு பெரிய பொக்கிஷம். அல்லேலூயா. அந்த ஜெபத்தின் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் அடையலாம். இந்த கொர்நேலியு ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். அவன் ஒரு ஐஸ்வர்யவானாக இருந்தான், ஒரு அதிகாரத்தில் இருந்தான், அநேகருக்கு தர்மம் பண்ணுகிறவனாக இருந்தான், அநேகருக்கு ஆலயங்களை கட்டி கொடுக்கிறவனாக இருந்தான். ஆக மொத்தத்தில் கொர்நேலியு ஒரு மன நிறைவான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருந்தது. இந்த கொர்நேலியு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு தேவ தூதன் அவனை தரிசித்ததாக, அவன் குடும்ப ரட்சிப்புக்கு என்னெல்லாம் அவன் நீ செய்யணும் என்கிற ஒரு பிளான், ஒரு ஸ்தோத்திர வழிமுறைகளை கர்த்தர் ஒரு தூதன் மூலமாக ஆண்டவர் அவனுக்கு அறிவித்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக ஜெபிக்கும் போது ஆமென், ஆண்டவர் வானத்தின் பொக்கிஷ சாலையாகிய வானத்தை தேவன் திறந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் என்பது ஒரு வல்லமையான ஒரு காரியம். கடவுள் வல்லமையுள்ளவர், அதே போல ஜெபமும் வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் எதிலே சோர்ந்திருந்தாலும் ஜெபத்திலே நாம் சோர்ந்து இருக்க கூடாது. அதனாலதான் நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று இயேசு தன் போதனையிலே ஜனங்களுக்கு போதிக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஆக ஜெபத்தின் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் அடைய முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுகிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான். அல்லேலூயா. ஆமென். யார் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், மனம் திரும்புவார்கள். பாவம் செய்கிறவன் ஜெபம் பண்ண மாட்டான், ஜெபத்தை நிறுத்திடுவான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உங்கள் பாவமே கடவுள் உங்களுக்கு செவி கொடுக்காதபடி கடவுளுடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக ஒரு மனிதன் ஜெபம் பண்ணுகிறவனா இருப்பான் என்றால் அவன் எல்லாவற்றிலும் சரியாகி கொண்டு, ஜெயித்து கொண்டு, வெற்றி பெற்று கொண்டு, கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டே அவன் வருவான். அல்லேலூயா. நான் வாலிபத்துல கடவுளை ஏற்றுக்கொண்டேன். அவன் அந்த ஏற்றுக்கொண்ட காலத்திலேயே எனக்குள்ளே ஒரு வாஞ்ச என்னன்னா, இந்த ஜெபம் என்கிறத நம்ம அதிகமாக செய்யணும். அல்லேலூயா. அவன் நாம்
ஸ்தோத்திரா, எதை நாம் அதிகமாய் செய்கிறோமோ இல்லையோ, ஜெபம் பண்ணுகிறதை அதிகமாக முக்கியமாக வாழ்க்கையின் குறிக்கோளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்தேன். அல்லேலூயா. ஆக இந்த ஜெபத்தை தான் நான் முக்கியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1991 ஸ்தோத்ரா, ஒரு வாலிபனாக ஆமேன் ஜெபத்தோட்டத்தில் ஒரு அபிஷேகத்துக்காக ஆமேன் ஒரு கைலி கட்டி கொண்டு ஸ்தோத்ரா அநேகர் ஆமேன் அந்த இடத்துல ஆவிக்குள்ளே ஃபாதர் பெர்க்மான்ஸ், அவருக்கு கொஞ்சம் வயசு தான், அவரே பல மணி நேரம் மைக்கில் நிற்பாரு. ஆமேன் ஸ்தோத்ரா. அது ஜனவரி ஒரு 2, 3, 4 அந்த மாதிரி தேதியில் புது வருஷத்துல ஒரு கூட்டம் நடக்குது, ஆவியின் அபிஷேகத்தை பெறுகிற கூட்டம். பெர்க்மான்ஸ் ஃபாதர் தான் ரொம்ப நேரம் நின்று நடத்துவார், அந்நிய பாசை பேசுவார். அல்லேலூயா. அப்போ 1991 நான் போய் அந்த இடத்துல நின்று, என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆவியானவரே, என்னை நிரப்புங்க ஆவியானவரேன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிற போது ஸ்தோத்ரா ஒரு 10 பேருக்கு பின்னாடி போய் விழுந்துட்டேன். ஆமேன் ஸ்தோத்ரா. அந்த இடமே செம்மண்ணு உருளையா அந்த கல்லெல்லாம் கிடக்கு, அதுல போய் உளுந்து ஆமேன் கையிலெல்லாம் செம்மண்ணாகி எந்திரிச்சு பார்த்தா கடவுளுடைய அபிஷேகம் என்னை நிரப்பி கொண்டிருக்கு. 3 நாள் உபவாச ஜெபம், என்னை பரிசுத்த ஆவியானவரே என்னை அபிஷேகம் பண்ணீங்க. அந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை பெற்றதுல இருந்து எனக்குள்ளே ஒரு என்னடா, ஜெபம் பண்ணணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா. நான் எங்க வீட்டுல ஒரு ஜெப ரூம் இருக்கிறது, அந்த இடத்துல நான் ஜெபம் பண்ணும் போது என்னுடைய இருதயம் எல்லாம் அப்படியே வலிக்கிறது மாதிரி கத்தி ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆக தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜெபத்தினை மூலமாக ஒரு பெரிய பொக்கிஷத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நாம் அடையலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. ஒரு குடும்ப தலைவன் கொர்நேலியு, அவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவனாக இருந்தான். அவன் சொல்லுகிறான், ஆமென், என் மனைவியோடு என் பிள்ளைகளோடு நாங்கள் தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. அல்லேலூயா. சங்கீதம் 128 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 128 1, 2, 3 பாருங்கள். அங்கே சங்கீதத்திலே 128 சங்கீதம் 1, 2, 3 வசனங்களிலே ஒரு குடும்ப தலைவன் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் யார் என்றால் அது கணவனை குறிக்கிறது, குடும்ப தலைவனை குறிக்கிறது, ஒரு கொர்நேலியு போல ஒரு மனுஷனை குறிக்கிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. அவன் கையின் பிரயாசங்களை அவன் சாப்பிடுவான். அல்லேலூயா. அவனுக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கு. ஆகவே ஒரு குடும்ப தலைவன், ஒரு வீட்டில் இருக்க குடும்ப தலைவன் கொர்நேலியுவை போல தன் மனைவியோடு பிள்ளைகளோடு ஜெபிக்கிற, கர்த்தருக்கு பயந்த ஒரு வழிகளில் நடக்கிறவனாய் இருந்தால் அவனுக்கு ஆசீர்வாதம் வருகிறது, அவனுக்கு பாக்கியம் உண்டாகிறது, அவன் கையின் பிரயாசங்களை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதையே நீங்க அப்படியே பிரட்டி போட்டு ஆப்போசிட்டா உள்ள கருத்துக்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஒரு குடும்ப தலைவன் ஜெபிக்காதவனாக, கடவுளுக்கு பயப்படாதவனாக, கடவுள் வழிகளிலே நடக்காதவனாக இருந்தால் அவனுடைய கையின் பிரயாசங்களை அவனுக்கு வாய்க்காது. அவன் ஜெபம் பண்ணாதவனாக இருந்தால் அவனுக்கு பாக்கியவான் அல்ல. அதுக்கு எதிர்மறையான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். ஆக கொர்நேலியு குடும்பம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒரு காரணம், கொர்நேலியு தன் மனைவியோடு பிள்ளைகளோடு எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவனாக இருந்தான். இந்த சங்கீதம் 128 சொல்லுகிறது, அவன் மனைவி அவன் வீட்டு ஓரங்களில் கனிதரும் ஒரு திராட்சை கொடிய போல் இருப்பாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் மனைவியை கடவுள் அவ்விதம் ஆசீர்வதிக்கிறார் என்றால், அவன் தேவனுக்கு பயந்தவனாக, கடவுள் வழியிலே நடக்கிறவனாக, கர்த்தருடைய கற்பனைகளை கைகொள்ளுகிறவனாக அந்த குடும்ப தலைவன் இருக்கிறான். அவன் மனைவி கனிதரும் திராட்சை கொடிய போல் இருப்பாள். அல்லேலூயா. வேப்பம் காய தர்ற ஒரு மனைவி அல்ல, திராட்சை பழங்களை தருகிற ஒரு திராட்சை கொடிய போல் இருப்பாள். எப்போதும் கசப்பை தருகிற ஒரு மனைவி அல்ல, எப்போது சந்தோஷத்தை தருகிற ஒரு மனைவியாக. ஏனென்றால் அந்த குடும்ப தலைவன் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் பிள்ளைகள் அவன் பந்தியை சுற்றிலும்
ஒலிவ மர கண்டுகளை போல இருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, அந்த தாய் தகப்பனை சுற்றியே இருக்கிறவர்களாக, ஒரு மகிழ்ச்சியை தருகிற பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். யாருடைய பிள்ளைகள் இருப்பார்கள்? அந்த குடும்ப தலைவன் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும் போது, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனிதனா இருக்கும் போது, மனைவியை குறித்து அப்படி ஆசீர்வாதம், பிள்ளைகளை குறித்து அப்படி ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆக ஒரு ஜெபம் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவதற்கு எனக்கு தெரியாது என்று யாரும் சொல்ல முடியாது. என்றால் ஜெபம் என்பது ஒரு தகப்பனிடத்திலே பேசுகிறது போல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இந்து வாலிப தம்பி, கடவுளை அறியாத ஒரு தம்பி, ஒரு கிராமத்துல அவனுக்கு கடவுள் யாருன்னு தெரியாது. பல நாட்களாக வைத்த வழியில் அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே கிடக்கிறான். எல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம் படங்களை நோக்கி கூப்பிட்டா, யாமே வைத்த வழி போகல. ஸ்தோத்திரம். அவன் வீட்டுக்குள்ள படுத்து கிடக்கிறான். அங்க நிறைய படம் மாட்டி இருக்கிறது. அல்லேலூயா. அதெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறா. ஸ்தோத்திரா. ஆனா ஒருத்தவங்க கொண்டு வந்து ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய படத்தை அவங்க வீட்டுல போட்டிருந்தாங்க. இவன் எந்திரிச்சு போய் அந்த படத்தை எடுத்து அவன் வைத்த வலிக்கு அந்த துடிக்கிற அந்த மகன் வைத்தோட வச்சு பிடிச்சு, ஏசப்பா எனக்கு சுகந்தாங்கன்னு சொன்னானா. உடனே அவன் வைத்த வலி போயிருச்சான். அல்லேலூயா. ஆக இயேசு கிறிஸ்து ஆமென் ஸ்தோத்திரம் நான் அவரை நோக்கி ஜெபிக்கும் போது பாருங்க, இவனுக்கு ஜெபிக்க தெரியாது. அந்த படத்தை வைத்தோட வச்சு பிடிச்சி ஏசப்பான்னு சொல்ல வைத்த வலி சுகமாயிருச்சு. அல்லேலூயா. அவனுக்கு ஜெபம் பண்ண தெரியாது. ஆக நமக்கு ஜெபிக்க தெரியும். அப்பாவை நோக்கி ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு ஆண்டவர் நல்ல கிருபை தாங்க, என்னை ஒரு ஜெபிக்கிற ஒரு அபிஷேகத்தை தாங்க என்னெல்லாம் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக ஜெபம் என்பது கடவுளோடு உறவாடுவது, கடவுளோடு பேசுவது. அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மனைவியை கர்த்தர் அவிதமா மாற்றுவார், பிள்ளைகளை அவிதமா ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உபாகமம் 28:12 சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிடு செய்யும் வேலைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறப்பா. அல்லேலூயா. கடவுளை கும்பிடுகிறவர்களுடைய ஆமென் வீட்டுல தான், கடவுளை கும்பிடுகிறவருடைய தேசத்துல தான் ஏற்ற காலத்திலே மழை பெய்யும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய தேசத்திலே மழை பெய்வதற்கு யார் காரணம் என்றால், ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளை வைத்துத்தான் மழை பெய்கிறது. அல்லேலூயா. கென்யா என்கிற நாட்டுல பெரிய பஞ்சம், 2 வருஷமா மழை இல்ல. ஆகவே அங்க இருக்கிற ஒட்டகங்கள் எல்லாம் தண்ணி இல்லாம செத்து வனாந்தரத்திலே செத்து நாறுகிறது. ஏனென்றால் குடிக்கிறதற்கு மனுஷனுக்கு தண்ணி கிடையாது. ஒட்டகம் என்பது பல லிட்டர் தண்ணிகளை குடிக்கும். அல்லேலூயா. ஆகவே அநேக நாடுகள்ல தண்ணி கிடையாது. நம்ம நாட்டுல மழை பெய்யுது என்றால் அது யாருடைய ஒரு ஆசீர்வாதத்தினால் அல்ல, தவளைக்கு தவளைக்கு கல்யாணம் முடிப்பதனால் அல்ல, கழுதைக்கு கழுதைக்கு கல்யாணம் முடிப்பதனால் அல்ல. ஆமே உண்மையான தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிற ஜெபிக்கிற பிள்ளைகளை வைத்துத்தான் தேசத்திலே மழை பெய்யும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறப்பார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணும் போது வானம் திறக்கப்படுகிறது. அநேக சாதிகளுக்கு கடன் கொடுக்கிற ஒரு குடும்பமாக கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா 3வது அதிகாரத்திலே 21, 22வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 3:21. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையிலே வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார் என்ற அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணும் போது வானம் திறக்கப்படுகிறது. இன்றைக்கு நாம ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலைய வானத்தை உனக்காக திறப்பா. ஒருவேளை உன்னுடைய கண்கள் அதை பார்க்காவிட்டாலும் நிச்சயமாய் அது ஆவிக்குரிய மண்டலத்திலே நடக்கும்.
அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நினைக்கிறேன், நம்முடைய சபையில ஆமென் 5 நாட்கள் இரவும் பகலும் ஆமென் 1 மணி நேரம் கூட இடைவிடாமல் ஜெபம் நடந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகள் ஆமென் மற்றவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு மணி நேரமா சங்கிலி ஜெபம் மாதிரி ஆமென் நடந்து கொண்டே இருந்தது. இரவும் பகலும் 5 நாட்கள். அல்லேலூயா. அதிகாலை 2 மணிக்கு ஜெபம் நடக்கும், ஒரு 20 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆமென். 3 மணிக்கு நடக்கும், 4 மணிக்கு நடக்கும், 5 மணிக்கு நடக்கும். காலையில ஒரு 6 மணி 7 மணி ஆயிட்டா கொஞ்சம் பேர் சபையில இருந்து வீட்டுல இருந்து வந்துருவாங்க. விடிஞ்ச உடனே கொஞ்சம் கூட்டம் கூடும். அல்லேலூயா. 5 நாட்கள் இப்படி நடந்தது. ஆண்டவர் அந்த ஜெப நாள்ல நான் ஒரு சொப்பனம் கண்டேன். அந்த சபைக்கு முன்ன ஒரு வெள்ளை பேப்பர் ஆமென் ஸ்தோத்திரம், இந்த நூல் வச்சு ஆபீஸ்ல கட்டி இருப்பாங்களே அது மாதிரி சுருள் சுருளான பேப்பர் பரலோகத்திலிருந்து ஆமென் சபைக்கு முன்ன விழுது. அதை ஓடி போய் அந்த நூலை அவுத்து பார்த்தா அதுல ஒரே ஒரு எழுத்து தான், ஆமென், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்றெல்லாம் அந்த பேப்பர்ல எழுதி இருந்தது. ஆமென். தானியேல் ஜெபம் பண்ணும் போது, தானியேலே நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்னா பாருங்க. 5 நாள் இரவும் பகல் ஜெபம் பண்ணும் போது கடவுளுக்கு நாம் பிரியமானவர்களாக மாறுகிறோம். செபிக்காதவர்களாக இருக்கும் போது கடவுளுக்கு கோபமானவர்களாக, கடவுளை விட்டு தூரமானவர்களாக மாறுகிறோம். அல்லேலூயா. இந்த டிசம்பர்ல நாம ஒரு 10 நாட்கள் வருஷம் ஆமென் டெய்லி ஜெபம் நடக்கு. ஆமென். அநேக ஆத்துமாக்களுக்காக, சபைக்காக, அநேக காரியங்களுக்காக டிசம்பர்ல நாம 10 நாட்கள் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆக இந்த ஜெபம் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணும்போது வானம் திறக்கப்பட்டது. ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மேல இறங்கி என்ன சொல்லுகிறார்? இவரே என் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று உலக மக்களுக்கு ஆவியானவர் சொல்லுகிறார். இவருக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா. ஆமென். எந்த பொம்பளை தெய்வத்துக்கு செவி கொடுக்காதீங்க. இயேசு ஒருவரே தெய்வம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இவருக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் உள்ள மக்களே, இந்த இயேசுவுக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. அல்லேலூயா. அங்கே நின்றவர்கள் எல்லாரும் தேவ தூதன் அவரோடு பேசுகிறார், பிதா அவரோடு பேசுகிறார் என்றெல்லாம் அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். ஒன்று நினைக்கணும், ஒரு மனிதன் ஜெபம் பண்ணும் போது அமை வானம் திறக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறப்பார். அல்லேலூயா. ஆமே. தேவ பிள்ளையே, நீ எதுல சோர்ந்திருந்தாலும் ஜெபிக்கிறதுல நீ சோர்ந்து போகாத. அல்லேலூயா. நாங்கள் எல்லாம் டெய்லி ஜெபம் பண்ணுகிறோம், பைபிள் படிக்கிறோம், அழுது ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை தாங்காண்டவரே, ஆமென், ஆத்துமக்களை தாங்காண்டவரே, விடுதலை தாங்காண்டவரே, மக்களை ஆசீர்வதிங்க, ஆமென், பாவிகள் ரட்சிக்கப்படட்டே என்றெல்லாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளையே, ஜெபம் ஒரு பெரிய பொக்கிஷம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு இயேசுவின் தாயாகிய மரியாளோடு இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரர்களோடு ஆமென் மார்க்கு என்கிறவனுடைய வீட்டு மேல் மாடியிலே 10 நாட்கள் இரவும் பகலும் தொடர் ஜெபத்திலே சீசர்கள் ஆமென் மரியாள் இயேசுவின் சகோதரர்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய கிரயம்! 10 நாட்கள் இரவும் பகலும் ஜெபிக்கிறதுக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க. 120 பேர் சீசர்கள் இருந்தாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வரை வாசிக்கும் போது அங்கே ஆவியானவர் அநேகர் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ நீ மேலோட்டமா வாசித்தா உனக்கு ஒண்ணுமே புரியாது. கொஞ்சம் ஆழமா நீ யோசித்து பாருங்க. இயேசு ஆமென் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போயிட்டார். ஆமென் ஸ்தோத்திர. சீசர்கள் இயேசு இல்லையேங்கிற கவலையில தான் இருக்கணும். அல்லேலூயா. இயேசுவை பெற்றெடுத்த தாயி என் மகன் பூமியில இல்லையே என்ற கவலையில தான் இருக்கணும். ஸ்தோத்திரா. எல்லாருக்கும் ஒரு துக்கம் இருந்தது. ஆனால் அந்த துக்கத்தின் மத்தியிலே அவர்கள் 10 நாள் ஜெபிக்க போகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜெபம் என்பதற்கு மதிப்பாக ஈடாக வேறு எதுவுமே கொண்டு வரக்கூடாது. துக்கம் இருக்கிறது, ஒரு நபர் இருந்தார் இயேசு, அவர் இப்ப இல்ல, அவரோடு நாங்க உட்கார்ந்து சாப்பிட்டோம், அந்த கவலை இருக்கிறது. ஆனா அந்த கவலையை விட ஜெபிக்கிறதுக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபத்தில் வேண்டுதலில் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 வரை வாசிக்கும் போது, அவர்கள் எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே. ஜெபம் என்பது ஒரு கிரயத்தை செலுத்த வேண்டி இருக்கிறது. ஒரு துக்கம் இருக்கலாம், தொழில் நடக்கலையே, பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே, மனைவி சரியில்லையே, கணவன் சரியில்லையே, ஆமே, தொழில்கள் சரியில்லையே, அந்த துக்கத்தை வைத்துக் கொண்டு ஜெபத்துக்கு நேரம் கொடுக்காமல் இருந்தா நாம் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னதான் கவலை இருந்தாலும், என்னதான் துக்கம் இருந்தாலும், நீ ஜெபம் பண்ணினா ஆமே, கட்டுகள் அறுக்கப்படும், மாறு. அல்லேலூயா. குடும்பம் எந்த வழியிலே போகணுமோ அந்த வழியிலே கர்த்தர் நடத்துவா. அன்றைக்கு ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இந்த சீசர்கள் யாரா இருக்கணும்? ஆமே, பேதுரு யாரா இருக்கணும்? யோவான் யாரா இருக்கணும்? அல்லேலூயா. மத்தேயு யாரா இருக்கணும் என்கிறது இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்ட ஆவியானவர் தான் உலகத்தை கலக்கிறவர்களாக அவர்களை மாற்றினார். அல்லேலூயா. அன்றைக்கு ஜெபம் பண்ணலைனா இவங்க யாரா இருக்கணும் என்கிற திட்டம் அன்றைக்கு இல்லாமல் போயிருக்கு. மீன் பிடிக்க போயிருப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். ஒன்று திட்டமா யோசிக்கணும். ஜெபிக்க தான் நாம யாரா இருக்கணும், எப்படிப்பட்ட குடும்பமா இந்த தேசத்துல நம்மளை வைக்கணும், எந்த பாதையில நடத்தணும், என்ன மாதிரி மதிப்பா வைக்கணும், அல்லேலூயா என்கிற பிளான் ஜெபம் பண்ணும் போதா வரும். அல்லேலூயா. ஜெபிக்கலைனா அநேக ஆசீர்வாதங்கள் நம்மளை விட்டு போய்விடு. அன்றைக்கு சீசர்கள் ஜெபம் பண்ணும் போது ஆவியானவர் நிரப்பினார். 2ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம் சொல்லுகிறது. வாசிப்போமா? 2:4. அப்போஸ்தலர் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பாருங்க, ஆவியானவர் அவர்களுக்கு நிறைய வரங்களை கொடுத்தா, அபிஷேகத்தை கொடுத்தா, ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் வல்லமைகளை கொடுத்தா. பேதுரு மரித்தவனை உயிரோடு எழுப்பினா. பேதுரு நடந்து போகும்போது அவன் நிழல் பட்டு நிறைய பேர் சுகமானாங்க. அவன் நடந்து போகும்போது நிழல்ல நிழல் படணும்னு சொல்லி நிறைய வியாதிக்காரர்களை அடுக்கி வச்சிருப்பாங்களாம். ஆக பேதுரு யாரா இருக்கணும் என்று ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் தம்முடைய கரத்தினாலே அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீ ஜெபம் பண்ணத்தான் இந்த தேசத்துல நீ யாரா இருக்கணும், அல்லேலூயா என்ன மாதிரி இருக்கணும், மற்றவர்கள் பார்வைக்கு அற்பமா அல்ல கடவுள் வைப்பதெல்லாம் மற்றவர்கள் பார்வைக்கு அற்பமா அல்ல. தேவனை தேடுகிறவன் மற்ற மனிதர்கள் பார்வைக்கு அற்பமாய் வைப்பதற்காக ஜெபிக்க கூப்பிடுகிறது இல்லை. அல்லேலூயா. புழுதியிலே கிடக்கிறவனை பிரபுக்களோடு உட்கார பண்ணுவதற்காக, அல்லேலூயா, தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றத்தான் ஆண்டவர் உன்னை ஜெபிக்க அழைக்கிறார். ஆக ஜெபம் என்பது ஸ்தோத்திரா, அல்லேலூயா, புழுதியில கிடக்கிறவனை தூக்கி எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைப்பதற்காக. அல்லேலூயா. யார் உன்னை உயர்த்துகிறார்களோ இல்லையோ, உன்னை படைச்ச ஆண்டவர், உன்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறவர், உன்னை ஆண்டவர் விடவே மாட்டார், உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை தேவன் உனக்கு திறப்பார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவது இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு அந்த சீசர்கள் உலகத்தை கலக்கிறவர்களாய் மாறினார்கள். அல்லேலூயா. பேதுரு ஒரு கோபமான மனிதன், அருவாள் எடுத்து பல பேரை வெட்ட வேண்டிய குணமுள்ளவன், சண்டை போடுகிறவன், படிப்பறிவில்லாத மீனவர்கள். ஆனா இந்த பேதுருவை கடவுள் ஒரு பெரிய அரசாங்கத்தை ஏற்று பேசுகிறவனாக, அநேக நாடுகளுக்கு இயேசு பத்தி சொல்லுகிற ஒரு வல்லமையான ஊழியக்காரனாக இயேசு பேதுருவை மாற்றுகிறார். உலகத்தை கலக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். அப்படி என்றால் உலகத்தை கலக்கிறவர்கள் என்றால் உலகம் முழுவதும் இயேசுவினுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவர்களாக கடவுள் அன்றைக்கு அவர்களை மாற்றினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா?
அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திலே 13, 14, 15வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 13, 14, 15. இந்த இடத்துல நான் வாசிக்கும் போது ஓய்வு நாளிலே நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாக ஜெபம் பண்ணுகிற இடத்திலே உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்திரா ஊராலும் இரத்தாம்பர விக்கிறவளும் தேவனை வணங்குறவுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லிகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அல்லேலூயா. பாருங்கள், இந்த இடத்திலே இந்த லீதியாள் என்கிற ஒரு சகோதரி ஜெபம் பண்ணுகிற இடத்திலே அவள் போய் உட்காருகிறாள். ஜெபம் பண்ணுகிற இடத்துல உட்காரும் போது கடவுள் பவுல் சொல்லுகிறவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவர் இருதயத்தை திறக்கிறார். அல்லேலூயா. சத்தியத்தை உணர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறக்கிறார். அல்லேலூயா. நாம் சத்தியத்தை உணர்ந்த பின்னாடி, சத்தியத்தை நாம் சரியாக அறிந்த பின்னாடி கடவுள் நமக்கு வானத்தை திறப்பா. ஆகவே முதலாவது சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக கடவுள் அவள் இருதயத்தை திறக்கிறார். அவள் வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அவள் சொல்லுகிறாள், நீங்கள் என்னை கர்த்தரிடத்திலே விசுவாசம் உள்ள பெண் என்று நீங்கள் நினைத்தால் என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டில் வந்து தங்கியிருங்கள் என்று அந்த சீசர்களை கூப்பிடுகிறாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நம்முடைய வாழ்க்கை ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகும்போது கடவுள் திறக்கிறார் இருதயத்தை. அல்லேலூயா. கடவுள் என்பவர் திறக்கிறவராக இருக்கிறார். ஒருவனும் பூட்ட முடியாதபடி திறக்கிறவர். அல்லேலூயா. கடவுள் அவள் இருதயத்தை தேவன் திறந்து அவள் சத்தியம் அவளுக்குள்ளே போகும்படியாக, கடவுளுடைய வசனம் அவளுக்கு புரிந்து கொள்ளும்படியாக அவள் இருதயத்தை தேவன் திறக்கிறார். திறந்த பின்னாடி அவள் ரட்சிக்கப்பட்டாள். ஒரு நல்ல ஒரு மாற்றம் அவளுக்குள்ளே வந்தது. அவள் சொல்லுகிறாள், நீங்கள் என்னை கர்த்தரிடத்திலே விசுவாசம் உள்ள பெண் என்று நீங்கள் நினைத்தால் என் வீட்டுக்கு வாங்க அப்படி என்று கூப்பிடுகிறாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் ஒரு நிருபத்தில் எழுதுகிறார், நாங்கள் ஊழியம் செய்துட்டு அந்த ஊர் வழியாக வரும்போது ஸ்தோத்திரம் இந்த லீதியாளுடைய வீட்டிலே 2 நாள் தங்கி இருந்தோம் என்று அவன் ஒரு நிருபத்தில் எழுதுகிறான். லீதியாள் கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறவளாக சீசர்களை உபசரிக்கிற ஒரு பெண்ணாக மாறினாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த லீதியாள் ஒரு மாற்றம் வருகிறது பாருங்க. என்னை கர்த்தரிடத்திலே விசுவாசம் உள்ள பெண் என்று நினைத்தாள். ஆக ஜெபம் பண்ணும் போது அவள் எப்படி இருக்கணும் என்பதை கடவுள் அவளை மாற்றுகிறார். அல்லேலூயா. நமக்குள்ளே மாற்றம் இல்லாவிட்டால் கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யவில்லை என்று அர்த்தம். அல்லேலூயா. சில இடங்களில் நீங்க போய் பாத்தீங்கன்னா சில சகோதரிகள் ரொம்ப பக்தியா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள நிறைய வாஞ்ச இருக்கு. ஆனா அந்த பாஸ்டர் அந்த சகோதரியை நம்பாம ஒரு சந்தேக பார்வையோடு பாப்பாங்க. அல்லேலூயா. இந்த மாதிரி எண்ணத்துல அவள் இருந்துதான் என்னை நீங்கள் கர்த்தரிடத்திலே விசுவாசம் உள்ள பெண் என்று நினைச்சா என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுகிறாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா, நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். தேவன் என்னை மாற்றிட்டா, தேவன் எனக்குள்ள அசைவாடுகிறா, என் இருதயத்தை கடவுள் திறந்துட்டா, எங்க வீட்டுக்கு வாங்க, ஊழியர்களே உங்களை நான் உபசரிப்பேன் என்று கூப்பிடுகிறாள். அல்லேலூயா. ஜெபிக்கும் போது மாற்றப்படுகிறாள். அவள் யாரா இருக்கணும், கடவுள் ஊழியத்துக்கு எப்படி இருக்கணும், சபைக்கு எப்படி இருக்கணும் என்கிறது கடவுளுடைய சமூகத்தில் வரும்போது அவளுக்கு அந்த ஆசீர்வாதம் வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சபை வளருகிறது பாஸ்டர் வச்சு கிடையாது. அல்லேலூயா. ஒருவேளை பாஸ்டர் இருந்தாலும் அது ஒரு சிறு பங்குதான். அல்லேலூயா. கடவுளே இறங்கி வந்து ஆத்துமாக்களை சபை கூட்டு வரது கிடையாது. சபையிலே லீதியாள்கள் எழும்பணும். அல்லேலூயா. கொர்நேலியு குடும்பங்கள் எழும்பணும். அப்படிப்பட்ட குடும்பங்களை பார்த்து தான் ஜனங்கள் கர்த்தரிடத்திலே வருவார்கள். ஆகவே லீதியாள் மாற்றப்பட்டால், ஒரு மறுரூபமாக்கப்பட்டால், கடவுளுடைய ஒரு பெண்ணாக, கடவுளுடைய மகளாக மாறினார். எங்கே ஜெபிக்கிற இடத்துல தான் அவள் யாரா இருக்கணும், ஊழியத்துக்கு எப்படி இருக்கணும், ஊழியக்காரர்களுக்கு எப்படி இருக்கணும், ஸ்தோத்திரம் என்ற ஒரு பிளான் கடவுளிடத்திலிருந்து அவளுக்கு வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செபிக்கத்தான் நாம் இந்த பூமியில யாராக இருக்கணும், எப்படி ஆசீர்வாதமா இருக்கணும், எப்படி வாழணும் என்கிற காரியமே கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 2 வசனங்களை வாசித்து நாம் முடிய போறோம். 11:5 அதிலிருந்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 11:5 பாருங்கள். பேதுரு அவன் ஜெபம் பண்ணும் போது ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டான். அல்லேலூயா. ஒரு துப்பட்டினா ஒரு போர்வை, அது 4 மூலையில் கயிறு கட்டி அதுக்குள்ள நிறைய ஸ்தோத்திர பிராணிகள், அவன் ஸ்தோத்திரா அப்படி அதுக்குள்ள போட்டு வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறது, பேதுருவே இந்த மிருகங்கள் எல்லாம் அடிச்சு புசி என்று சத்தம் கேட்கிறது. அப்ப இவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் தீட்டுள்ளதை சாப்பிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். கடவுள் சொல்லுகிறார், நான் பரிசுத்தமாக்கினதை நீ தீட்டாக எண்ணாது என்று கடவுள் அவனுக்கு போதிக்கிறார். பேதுரு ஜெபம் பண்ணும் போது கடவுள் அவனுக்கு வெளிப்பாடு கொடுக்கிறார். அவன் யூதர்கள் தன்னை இந்த உலகத்திலே பரிசுத்தமான ஜனம், உயர்ந்த ஜாதி, கடவுளுடைய ஜனங்கள், மற்றவர்கள் எல்லாம் ஒரு அசுத்த ஜாதி என்றெல்லாம் நினைக்கிற அந்த காலத்திலே இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே சில ஜாதி மக்கள் நாங்கள் உயர்ந்த ஜாதி, மற்றவர்கள் தாழ்ந்த ஜாதி என்று நினைக்கிறார்கள். அல்லேலூயா. ஆக பேதுரு இப்படி சிந்திக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். அவங்க வீட்டுக்குள்ள போக மாட்டாங்க, அவங்கள தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க, அவங்க வீட்டுல போய் சாப்பிட மாட்டாங்க. இப்படி சிந்திக்கிற காலத்துல வானத்தில் ஜெபம் பண்ணும் போது வானத்திலிருந்து ஒரு போர்வைய அதுக்குள்ள மிருகங்களை போட்டு கீழே இறங்கி வந்து இதெல்லாம் சாப்பிடுன்னு சொல்றார். அப்போ இவன் அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, தீட்டானதை நான் சாப்பிட மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தமாக்கினதை நீ தீட்டாக எண்ணாதே. அல்லேலூயா. அப்படி என்றால் புறஜாதி மக்களுக்கு நீங்கள் அவர்கள் வீடுகளுக்கு போங்க, அவர்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லுங்க, அவர்கள் நான் பரிசுத்தமாக்கின ஜனம். அல்லேலூயா என்று கடவுள் பேசுகிறார். அல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கு அந்த தரிசனத்தை கண்டெடுத்தான். ஆமே, அந்த சீசர்கள் மாற்றப்பட்டார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு தப்பான எண்ணம் இருந்தது. ஆமே, நம்ம தான் பரிசுத்த ஜனம், மற்றெல்லாம் ஒரு அசுத்தமான ஜாதிகள் என்று. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபம் பண்ணும் போது நம்முடைய மைண்ட்ல இருக்கிற தப்பான எண்ணம் எல்லாம் மாறும். அல்லேலூயா. யாரையாவது நம்ம தப்பா நினைச்சுக்கிருக்கோமா? எந்த குடும்பத்தையாவது தப்பா நினைச்சுக்கிருக்கோமா? ஆக ஜெபிக்கும் போது நம்முடைய மைண்ட் ஆண்டவர் கிளியராக்குவா. நம்முடைய சந்தேகங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நாம் யாரை எப்படி நினைக்கணும், மனிதர்களை எப்படி நினைக்கணும் என்றெல்லாம் கடவுள் தான் அங்கே பேசுகிறார். அன்றைக்கு இந்த தரிசனத்தை கண்டெடுத்தான் சீசர்கள் எல்லாம் மாறினார்கள். பேதுரு போய் கொர்நேலி வீட்டுல அவன் இயேசுவை பத்தி சொல்லுகிறான். கொர்நேலி ஒரு ரோம, அவை அந்த 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 அவன் இத்தாலி மக்கள், அல்லேலூயா, ரோம் நகரை சேர்ந்தவன். ஆனா அவர்கள் யூதர்கள் அல்ல. அங்க போய் இயேசுவை பத்தி சொல்லி அவர்கள் ரட்சிப்புக்குள்ள நடத்தின போது இந்த பேதுருவுக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு. மற்ற சீசர்கள் எல்லாரும், நீ புறஜாதி வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்க, நீ தீட்டுப்பட்டவன், விலை போ, சண்டைக்கு வந்தாங்க. இல்ல, நான் இப்படி ஒரு தரிசனத்தை கண்டேன். அப்ப அவங்க எல்லாம் யோசித்தாங்க, ஆமே, புறஜாதி மக்களும் சாமி இஸ்ரவேல் மக்களோடு சேர்ந்து ஆசீர்வதிக்கப்படுகிறதாக ஏசாயா சொல்லியிருக்கிறானே. ஆகவே புறஜாதி மக்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அவர்கள் மேல் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். கொர்நேலி வீட்டில் எல்லாரும் ஆவியில நிரப்பப்பட்டார்கள். ஆகவே எல்லாரையும் கடவுள், ஆமென், ஸ்தோத்திர, பட்சபாதம் இல்லாத தேவன் எல்லா ஜாதி மக்களை நேசிக்கிறார் என்ற ஒரு எண்ணத்துக்கு அவர்கள் வந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 5 நாள் ஜெபம் பண்ணிட்டு விடுறதல்ல, தொடர்ந்து ஆமென் அப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நோக்கி தொடர்ந்து ஜெபம் பண்ணும் போது நம்முடைய சிந்தையில் உள்ள பிரச்சனைகளா மாறு, நம்முடைய எண்ணங்களில் உள்ள பிரச்சனைகளா மாறு. நாம் எதை நாம் தப்பா நினைக்கிறோமோ அதெல்லாம் மாற்றி நாம் எதை சிந்திக்கணும், எப்படி நினைக்கணும், எப்படி மற்ற மக்களோடு பேசணும், ஜெபிக்கிறவனுக்கு தான் அல்லேலூயா அந்த ஆமென் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமென். யாக்கோபு சொல்லுகிறான், ஆலயத்துக்கு வரும்போது வசதி உள்ளவனை பார்த்து இங்கே உட்காருங்க அப்படி என்று சொல்லி ஏழைகளை பார்த்து ஆமென் உதாசீனமா நாங்கிட்டு போய் உட்காரு அப்படின்னு சொன்னா அந்த சபையில இயேசு இருப்பாரா? அல்லேலூயா. அங்கே இயேசு இருக்க மாட்டார். ஆகவே ஜெபிக்கிறவனுக்கு தான் இப்படி எல்லாம் பேசக்கூடாது. எல்லா மக்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார், ஏழைகளை பணக்காரனையும் கர்த்தர் ஒரே போல நினைக்கிறார் என்ற எண்ணம் எப்போ வரும்? ஜெபம் பண்ணுகிறவனுக்கு தான் வரும். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறவனுக்கு தான் பட்சபாதம் இல்லாத எல்லாரையும் நேசிக்கிற ஒரு இருதயம் வரும். அல்லேலூயா. உலகத்துல தான் அது இருக்கிறது. வசதியானவங்களை பார்த்து சிரிச்சு கொண்டு வாங்குவாங்கன்னு சொல்றது, ஏழை மக்களை பார்த்தா அவங்கள மதிப்பா நடத்தாம அது உலகத்துக்குள்ள உள்ளது. அல்லேலூயா. ஒரு மனிதன் ஜெபிக்கிறவனா இருந்தா பரிசுத்தாவியை பெற்றிருப்பான். பரிசுத்தாவியை பெற்றால் எல்லா மக்களை நேசிக்கிறவனாக இருப்பான். அல்லேலூயா. அன்னை தெரசாவை பாருங்க, ஸ்தோத்திரா. இந்த உலகத்துல ஏழை மக்கள், குஷ்டரோகிகள், அவர்களை தூக்கி எடுத்து கடவுளுடைய தொண்டு செய்த அந்த தாய் 4 தடவை பரலோகத்துக்கு போனாங்களா. 4வது தடவை போகும்போது கடவுள் சொன்னாரா, இன்னும் பூமியில சில சேவைகள் செஞ்சுட்டு என்னட்ட வான்னு சொல்லி அனுப்பி வச்சாரா. அல்லேலூயா. ஒவ்வொரு தடவையும் பரலோகத்துக்கு போகும்போது இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லி கேட்டாங்களா. 4வது தடவையும் கேட்கும் போது, இல்ல உன் ஊழியம் இன்னும் முடியல, பூமிக்கு போயிட்டு வா அப்படின்னு ஆண்டவர் அனுப்பி வச்சாரா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த தாய் ஸ்தோத்திரா, இந்த உலகத்துல தள்ளப்பட்ட மக்கள், குஷ்டரோகிகள், ஏழைகள், கைவிடப்பட்டவர்களை தூக்கி எடுத்து அவர்களுக்கு என்று வைத்தியம் பார்த்து இந்த பூமியிலே வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் பண்ணுகிறவனுக்கு தான் கடவுள் பேசுவார். எந்த மக்களையும் தீட்டா நினைக்காத, ஏழையை நீ பரியாசம் பண்ணாத, ஏழையை மதிக்காம இருந்துடாத. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஏழையா இருந்தாலும் விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களா இருக்கிறார்கள், கடவுளை நம்புகிறதுல பணக்காரர்களா இருக்கிறார்கள். ஆகவே அவன் மெயின்ல இருக்கிற தப்பான எண்ணம் எல்லாம் ஜெபம் பண்ணுகிறவனுக்கு தான் மாறும். ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிறவன் ஜெபம் பண்ண மாட்டான். அல்லேலூயா. அன்றைக்கு பேதுரும் மட்டுமல்ல, சீசர்கள் எல்லாரும் மாற்றப்பட்டார்கள். சீசர்கள் எல்லாரும் மனம் திரும்பினார்கள். அவன் புறஜாதி மக்களுக்கு இயேசு பத்தி சொல்லணும் என்ற ஒரு மாற்று கருத்தை எடுத்துக்கொண்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரா. கடைசியாக 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 1-2 வசனங்களில் நாம் வாசிப்போம். 2 நாளாகமம் 7:1-2 பாருங்கள். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது, எங்கெல்லாம் நாம் ஜெபம் பண்ணி முடிக்கிறோமோ அங்கிருந்து ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம் வரும். வானம் திறந்து தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை நம்மேல் ஊற்றுவார். அல்லேலூயா. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது வானத்திலிருந்து ஆமென் இறங்கி அக்கினி பலிகளை பட்சித்தது. ஆமென். கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினதனால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. அல்லேலூயா. ஜெபம் என்பது ஒரு பெரிய பொக்கிஷ சாலை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. ஆமென். அந்த ஜெபமே ஒரு பெரிய பொக்கிஷம் தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. இன்றைக்கு நாம அல்லேலூயா ஒரு பெரிய பொக்கிஷத்தை, ஒரு 100 நகை ஒரு பையில இருக்குன்னா அதை பார்க்கும் போதெல்லாம் ஒரு பெரிய மதிப்பா அதை பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் என்பது ஒரு பெரிய பொக்கிஷ சாலை. அல்லேலூயா. அது வெளியே உள்ள போனா ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது வானத்திலிருந்து ஆமீன் அக்கினி இறங்கி பலிகளை பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினதனால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாது இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணும் போது கடவுளுடைய மகிமை இறங்கி வருகிறது. வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. வானம் திறக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் ஜெபம் பண்ணும் போது 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டான். முதல் வானம் திறந்தது, 2வது வானம் திறந்தது, 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டான். சில மனிதர்கள் பேசுகிறார்கள், அவர்கள் மனுஷ பாசையை பேசினார்களா தூதர் பாசையை பேசினார் என்று தெரியாது. நான் மாம்சத்தில் இருந்தனா ஆவியில இருந்தானா என்று தெரியாது. ஆனா உண்மை எது என்றால் நான் 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆக ஜெபம் பண்ணும் போது வானம் திறக்கப்படுகிறது. வானம் திறந்தா அநேக ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பா. சாலமோன் ஜெபம் பண்ணின பொழுது வானம் திறந்து கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பேற்று. அல்லேலூயா. ஆலயத்தை நிரப்பினதனால் ஆசாரியர்கள் நின்று ஊழியம் செய்ய முடியாதபடி போயிற்று. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு வெளிநாட்டுல ஒரு சபையில
ஆமென். ஜெபம் பண்ணும் போது அந்த சபைக்கு மேல தீயெறிகிறது, எல்லா ஜனங்களுக்கு தெரிகிறது சபை தீயெறிகிறது என்று. அல்லேலூயா. அவன் ஃபயர் சர்வீஸுக்கு போன் பண்ணிட்டாங்க. ஃபயர் சர்வீஸ் தண்ணி அடிச்சா அந்த தீயை அணைக்கவே முடியல. என்னன்னு பார்த்தா உள்ள ஆலயத்துக்குள்ள கொஞ்சம் பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெபம் பண்றதுனால பரலோகத்தின் அக்கினி சபை மேல பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் என்பது கடவுளிடத்திலிருந்து அக்கினி இறங்கி வரும். அல்லேலூயா. கடவுளுடைய ஆசீர்வாதம் இறங்கி வரும். கடவுள் உன்னை வெறுமையான பாத்திரமா அல்ல, நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமா மாற்றுவதற்கு ஜெபமே உனக்கு ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், அல்லேலூயா, ஒரு கோலை உனக்கு தருகிறேன். இந்த பூமியில கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கு. பூமியில கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கு. ஆமென். இதோ ஒரு திறவுகோல் உனக்கு தருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஜெபம் என்கிற ஒரு திறவுகோல். அந்த ஜெபம் என்கிற திறவுகோலை பூமியில கட்டுனா பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கு, பூமியில அவிழ்த்தா பரலோகத்தில் அவிழ்க்கப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று பேதுருவை பார்த்து சொல்வதற்கு என்ன காரணம்? ஆண்டவர் பேதுருவுக்கு அதிகாரம் கொடுத்தா, ஆசீர்வாதத்தை கொடுத்தா, முதன்மையான சீசனா மாற்றினார். அல்லேலூயா. ஆமென். பேதுரு இரத்த சாட்சியாக ஏசப்பாவுக்காக மரித்தார். ஒரு பெரிய வல்லமையான ஊழியக்காரனாக ஊழியம் செய்யும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. ஆமென். ஜெபம் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேரா கொண்டு போகும். அல்லேலூயா. ஆமென். என்னுடைய வாழ்க்கையில நான் எதையுமே முதன்மையா எடுக்கல. ஆமென். ஜெபிக்கணும். அல்லேலூயா. இன்னும் ஜெபம் பண்ணணும், இன்னும் கடவுளுக்கு நேரம் கொடுக்கணும். அதுதான் என்னுடைய வாஞ்சை எல்லாம். ஆமென். நம்முடைய தீவில ஜெபத்தின் மூலமாக ஆமென் ஒரு பெரிய எழுப்புதல் வரணும் என்கிறது என்னுடைய ஆசை. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய சபை ஜெபிக்கிற சபை, நம்முடைய சபை ஜெபத்தை தான் முதன்மையா வைத்திருக்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, ஜெபத்தை முதன்மையாக வைத்து கதறுவோம். ஜெபம் பண்ணுகிறவன் அவன் தேசத்தை குறித்து ஒரு பாரம் உள்ளவனா இருப்பான், சபை குறித்து பாரம் உள்ளவனா இருப்பான், ஆத்துமாக்கள் குறித்து பாரம் உள்ளவனா இருப்பான். ஜெபம் பண்ணுகிறவனுக்கு தான் இந்த பாரம் வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வழியிலே நடந்து வருவோம், ஜெபத்தை முதன்மையாக எடுத்துக்கொள்ளுவோம், மன்றாடி நாம் ஜெபிப்போம். அப்படி தேசத்தில் எவ்வளவோ நாச மோசங்கள் நடக்கிறது, எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். அதெல்லாம் நம்ம ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம். அல்லேலூயா.